பல சமயங்களில் இந்த குட்டி சுக்கிரதசை பரணி 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு அப்பா அம்மாவை சின்ன வயதில் ஒன்று பிரிஞ்சிருக்கக்கூடியதோ அல்லது ரொம்ப எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷனில் இழக்கக்கூடிய சில விஷயங்களும் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே பரணி நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையுது. அதாவது நிறைய பதவிகளில் உட்காரக்கூடிய லேட்டர் பார்ட் ஆஃப் த ஏஜில் பாதி வயசு முடிஞ்சதுக்கப்புறம் 35 வயசுக்கு மேலே வாழ்க்கையில் வெற்றி என்பது டேக் ஆஃப் ஆகுது. இது ஒன்று. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். இந்த சூரியனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய வீட்டில் கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். சூரியன் இந்த மேஷ லக்னத்தில் மேஷராசியில் தான் உச்சம் பெறுவார். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும்போது அரசாங்க வேலையில் ட்ரை பண்ணாலும் கூட அதில் பெரிய அளவுக்கு ஷைன் பண்ண முடியல. அரசியலில் பெருசாக ஷைன் பண்ண முடியல. ஒரு மனிதன் அரசியலில் ஷைன் பண்ணணும்னா சூரியன் சனி நல்ல வலுப்பெற்று இருக்கணும், சுபத்துவம் அடைஞ்சிருக்கணும், நல்ல சுப கிரகங்களுடைய தொடர்பில் இருக்கணும், அவங்களுடைய திசையும் வரணும். அப்போ தான் ஒரு மனிதன் அரசியலில் பரிமளிக்க முடியும்.